Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu taqullaha wal tanzur nafsum ma qaddamat lighad. Wattaqullaha innallaha khabirum bima ta'malun. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து 27வது நோன்பை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் 2 நோன்புகள் அல்லது 3 நோன்புகள் நம்மிடத்திலே எஞ்சி இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு சிலவற்றை கடமையாக்கியும் சிலவற்றை தடுத்தும் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவற்றை நிறைவேற்றக்கூடிய களமாகவும் அதற்குண்டான பலன்களை பெறக்கூடிய இடமாக மறுமையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை எப்படி உலகத்திலே ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அதே போன்ற ஒரு முன்னேற்பாடு நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக தேவை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உணர்த்தி காட்டுகிறார். உலகத்தில் இருப்பவர்கள் நஷ்டத்திலே வாழுவதற்கு விரும்புவதில்லை. நாளை நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, இதைவிட அதிகமான முறையில் நிரந்தரமான உலகத்திற்குண்டான செயல்பாடுகளை நாம் எண்ணி பார்த்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மோமின்களை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார். வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம், நேற்று வந்ததை போல ரமலான் மாதம் வந்திருந்தது, இன்று முடிவுக்கு நாம் நெருங்கிவிட்டோம். இந்த காலகட்டங்களில் நாம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் மீள்பார்வை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மால் எவ்வளவு தொழுகை நம்மிடத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இந்த மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்ததற்கு பின்னால் நாம் ஓதிய குர்ஆன்கள் எத்தனை, நாம் அல்லாஹ்விடத்திலே தேடிய மன்னிப்புகள் எத்தனை, நாம் செய்திருக்கக்கூடிய உபரியான வணக்கங்கள் என்னென்ன என்பதை குறித்துண்டான சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார்.
அது மட்டுமல்ல, சில எச்சரிக்கையும் அடுத்த வசனத்தை சொல்லித் தருகிறார். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். உலகத்தில் சில மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், வணக்க வழிபாடுகளினுடைய எண்ணங்கள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே கழிந்து கொண்டிருக்கும். எனவே அந்த மக்களை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழுகிறார்கள் அல்லவா, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கையை சொல்லித் தருகின்ற ரப்புல் ஆலமீன். அப்படி நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வார்? ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், கியாமத் நாளில் அவர்கள் தங்களையே தெரியாத அளவிற்கு உண்டான மறதி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டுவார். தான் யார், இந்த உலகத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், மறுமைக்காக என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற எந்த சிந்தனையும் மற்றவர்களாக அவர்களை மென்மேலும் மறதியிலே ஆழ்த்தி விடுவார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கையை தருகிறார். இப்பொழுது நாம் எல்லாம் ரமதான் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்கிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி 10 நாட்கள் வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். இறுக்கமாக கெட்டிக்கொள்வார்கள் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கீழாடைகள் இறங்கிவிடாத அளவிற்கு அந்த அதிகமான முனைப்பிலே அந்த ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கீழாடையை இறுக்கிக் கொள்வார்கள், இருக்க கட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி தருகிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வ அஹ்யா லைலஹு, இரவு பொழுதை அவர்கள் ஹயாத்தாக ஆக்குவார்கள், இரவு பொழுதை உயிர்ப்பிப்பார்கள், இரவு நேரம் நின்று அதிகமான முறையிலே வணக்கம் புரிவார்கள் என்று சொல்லி தந்தது மட்டுமல்ல, தான் மட்டும் அங்கே வழங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மட்டும் வணங்கி இருந்தால் ஏதோ ரசூலுல்லாஹ் மட்டும் வணங்கி இருக்கிறார்கள் என்று இருக்கும். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹ்யா லைலஹு, அந்த இரவு பொழுதை அவர்களும் ஹயாத்தாக்கிவிட்டு வ அயக்கல்ல அஹலஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் தூங்க விடாமல் எழுப்பி நீங்களும் இது போன்று இந்த இபாதத்துகளை செய்யுங்கள் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகளை இந்த கடைசி 10 நாட்களில் எந்த அளவிற்கு முனைப்போடு ஈடுபட வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முன்னுதாரணமாக அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு அமல்கள் செய்வதென்பது மிகவும் குறைந்து போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அமல்களினுடைய நினைவாவது நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அமலை செய்யறது ஒரு ரகம், அதே நேரத்தில் அந்த அமலை குறித்து செய்வோம் என்ற சிந்தனை ஏற்படுவது ஒன்று. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல அமலை செய்வதற்கு நன்மைகளை கொடுப்பதை போல நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா, அந்த எண்ணத்திற்கும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மையை கொடுக்கிறார் என்கிறார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார், தொழ முடியவில்லை, ஆனால் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே போல உபரியான வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த ஆசைப்படுவதற்கு கூட அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு ஒரு நன்மை அவருடைய பதிவேட்டிலே பதிவேற்றம் செய்யப்படும். ஒரு நன்மை அவர் செய்யவில்லை, ஆனாலும் நினைத்தார் அல்லவா, இந்த நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற முடிவெடுத்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அது செய்ய முடியாமல் போனாலும் கூட அவருடைய எண்ணத்திற்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லி தந்துவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுவார்கள், அந்த நன்மையை அவர் நினைத்த நன்மை அவர் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 10 முதல் 700 நன்மைகள் வரை அவருடைய நன்மைகளினுடைய பட்டியலிலே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. 10 நன்மை என்பதிலிருந்து 700 மடங்கு நன்மை பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மை செய்பவர்களுக்கு விசாலமான முறையிலே கூலி தருவதற்கு காத்திருக்கிற போது நாம் அதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தருகிறார்கள். இன்னைக்கு நாம முடிவெடுத்தா மட்டும் பத்தாது, நாம் இன்னைக்கு நிறைய அமல் செய்யணும்,
நிறைய தொழ வேண்டும், நிறைய குர்ஆன் ஓத வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தால் மட்டும் போதாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான நல்லருளை நமக்கெல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒருவரால் நல்ல அமல்கள் செய்வது என்பது முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை தேர்ந்தெடுக்கிறார், அமல் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதரை நல்லவராக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், நல்ல அமல்களை செய்ய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், மரணத்திற்கு முன்னால் அவர்களை நல்ல அமலை செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அவரை அந்த வேலை வாங்கி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா அராதல்லாஹு அபதன், ஒரு அடியாருக்கு பிஹைரன், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் இஸ்தஅமலஹு, அவரை அமல் செய்வதற்கு அவரை ஏற்பாடு செய்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பார்கள், எப்படி அல்லாஹ் வேலை வாங்குகிறார்? ஒரு மனிதனை அல்லாஹ் வேலை வாங்குகிறான் என்றால் எப்படி வேலை வாங்குகிறார்? அப்பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், அவன் மரணம் அடைவதற்கு முன்னால் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறார். ஒரு மனிதர் வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்திருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் தவறுகள் செய்திருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவருடைய வாழ்க்கையை, மறுமையினுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், எங்கிருந்தாவது அவரை இழுத்துட்டு வந்து அந்த நல்ல அமல்களை செய்வதற்குண்டான நல்லருளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தந்து விடுகிறான் என்கிறார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறதோ அந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நோன்பு வைப்பதற்கும், நின்று வணங்குவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், இன்ன பிற அமல்கள் செய்வதற்கும் உண்டான திடகாத்திரத்தையும் வலிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நமக்கு கஷ்டத்தில் ஏதாவது ஒரு உபாதைகளால் அல்லது வேறு ஏதாவது பணி சுமைகளால் நாம் வேலை செய்ய முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அல்லவா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தோம், நல்ல உடல் வலிமையை கொடுத்தோம், கால அவகாசத்தை கொடுத்தோம். இந்த கால அவகாசத்தில் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தில் இவன் என்ன செய்திருக்கிறார்? சில நேரங்களிலே உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ளக்கூடிய ரப்பல் ஆலமீன் இப்படி செய்கிறானா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், அப்ப நோய் வந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு வேலை சுமைகளால் அல்லது பயணம் மேற்கொள்ளப்பட்டு விட்டாலோ இவனுக்கு அந்த நேரத்தில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதுக்கு அடுத்து ஒரு முடிவை செய்கிறார். இவர் நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அமல் செய்திருக்கிறார், அதனால இப்போ நோய் வந்ததுனால தானே இவர் அமல் செய்யாமல் போகிறார், அதே போல ஒரு பயணம் மேற்கொண்டதனால் தானே அமல் செய்யாமல் போகிறார் என்று இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த மனிதருக்கு ஆரோக்கியமான காலகட்டத்தில் எந்த அளவிற்கு இவர் நன்மை செய்திருந்தாரோ, அதே மாதிரி ஊருக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாரோ அந்த கூலியை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவர் பயணத்தில் போய் அமல் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த கூலி அவருடைய பதிவேற்றிலே பதிவேற்றம் செய்கிறான் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி அமல் செய்யக்கூடிய நேரத்தில் சில சுப செய்திகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தந்து விடுகிறார். அமல் செய்யக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் நம்ம தொழுது கொண்டிருப்போம், யாராவது பார்த்து விட்டு பரவாயில்லை எவ்வளோ அழகான முறையில் தொழுது கொண்டிருக்கிறார், அல்லது ஓதிக்கொண்டிருப்போம் எவ்வளோ அருமையான முறையில் ஓதிக்கொண்டிருக்கிறார், நிறைய ஓதுகிறார் என்று மனிதன் பிற மனிதனை பார்த்து புகழ்ந்த வார்த்தை சொல்கிறான் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள், அரஐத்தர் ரஜுல யஅமலுல் அமல மினல் கைர், ஒருவர் நல்லது செய்கிறார் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்தை வயஹ்மதுஹுன் நாசு அலைஹி, மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். இப்போ இது இந்த காரியத்தை பற்றி நீங்கள் இவரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? இவர் முகஸ்துதிக்காக தொழுகிறார், பல பேர் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக தொழுகிறார், பல பேர் பார்த்து இவர் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக நற்காரியங்களை செய்கிறார் என்று இவரை முகஸ்துதிக்காரனுடைய பட்டியலில் சேர்ப்பதா
அல்லது இவருடைய வேறு ஏதாவது இவருக்கு அந்தஸ்து இருக்கிறதா என்பதை குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் தெளிவை கேட்டபொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மோமின்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப செய்தி என்று சொல்லி காட்டுகிறார்கள். தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி, இவர் நல்ல மனிதர் என்கின்ற சாட்சியம் உலகத்திலேயே வேகமாக கிடைத்து விடுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அதிகமான முறையிலே செய்து கொள்ளுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மிக அழகான முறையில் சொல்லித் தருகிறார்கள். ரெண்டே விஷயம். ஒரு மனிதனுடைய காரியம், மனிதன் இந்த உலகத்தை விட்டு போவதற்காக இருக்கிறார். உலகம் முடிவடையக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுவார்கள், உலகம் என்பது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, மறுமை என்பது நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரண்டிற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறார். உலகத்தை அடைவதற்கென்று சிலரை படைத்திருக்கிறார், மறுமையை அடைவதற்கென்று சில மக்களை படைத்திருக்கிறார். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் மறுமையை சார்ந்த மனிதர்களாக இருந்து கொள்ளுங்கள், மறுமைக்கு வேண்டிய மக்களாக இருந்து கொள்ளுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, உலகத்தினுடைய தேட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்திற்கும் மறுமைக்குண்டான ஒரு வேறுபாட்டை சொல்லுகிறார்கள். உலகத்தில் அமல் செய்ய முடியும். இங்க கேள்வி என்பதை அல்லாஹ் கேட்பதில்லை. நீ தொழுதிருக்கிறாயா, நோன்பு வைத்திருக்கிறாயா, ஜக்காத்து கொடுத்திருக்கிறாயா, ஹஜ்ஜு செய்திருக்கிறாயா, நின்று வணங்கினாயா, எந்த கேள்வியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தை பொறுத்தவரை கேட்பதில்லை. இங்கே அமலை மட்டும்தான் செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அங்க மறுமையில போய் யாருமே அமல் செய்வதில்லை. அங்க போய் உட்கார்ந்துட்டு அல்லாட்ட சொல்லிட்டு அங்க உள்ள நிலைமைகளை எல்லாம் பார்த்து முடித்ததற்கு பின்னால், ரப்பே என்னை திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பு, இங்க பார்த்தா சொர்க்கம் அழகா இருக்குது, சொர்க்கத்தில் உள்ள அருள்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாம் கொடுமையாக இருக்கிறது, எனவே நான் உலகத்திற்கு மீண்டும் சென்று பல நல்ல அமல்களை செய்துவிட்டு திரும்ப வருகிறேன் என்று வாய்ப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அங்க வாய்ப்பு என்பது இல்லை. அங்கே ஒரே ஒன்று கேள்வி மட்டும்தான் அங்கே கேட்கப்படும், அமல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான மறுமை இருக்கிறது அல்லவா, அந்த மறுமைக்கு வேண்டிய மக்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அமல்களை நிறைய செய்து வைத்திருக்கலாம். அமல் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால மனிதனிடத்திலே பயம் வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அமல் செஞ்சுட்டு என்ன பயம், நம்ம தான் நிறைய செஞ்சு முடிச்சுட்டோமே, நிறைய நோன்பு வைத்திருக்கிறோம், நல்ல முறையில் தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இல்லாத நிறைய செய்திருக்கிறோம், எப்படியாவது நமக்கு நன்மைகளின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் என்று அந்த நினைவிலேயே நீங்கள் இருந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது, நம்முடைய அமல்களை முகத்திலே தூக்கி வீசுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே நீங்கள் அமல் செய்து முடித்ததற்கு பின்னால் உங்களுடைய உள்ளத்திலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த அமல் என்னுடைய ரப்பினால் அங்கீகரிக்கப்பட்டதா என்ற பய உணர்வோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அமல் செய்கிறது ஈஸியான வேலை, அது லேசான முறையில் அமல் செய்து விடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் செய்திருக்கக்கூடிய இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற பயம் இருக்கிறது அல்லவா, இது அமல் செய்வதை விட கடுமையானது. அந்த பய உணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்துவிட்டு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இப்படி ஒரு துஆவை செய்யுங்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இறைவா, நாங்கள் அமல் செய்திருக்கிறோம், இரவிலே நின்று வணங்கி இருக்கிறோம், 30 நாட்கள் நோன்பு நோட்டு இருக்கிறோம், நிறைய தர்மங்கள் செய்திருக்கிறோம். இந்த செயல்பாடுகளை ஒரு புறத்தில் இருந்த ரப்பே நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் குறை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நீ மன்னித்தருள் புரிவாயாக என்று இந்த துஆவை நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் ஒரு அமல் செய்து முடித்து விட்டு 6 மாதம் துஆ செய்வார்களாம். ரமலான் மாதம் முடிந்து விட்டால் இந்த ரமலான் மாதத்தில் செய்திருக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற அந்த விஷயத்திற்காக, அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக
6 மாதம் தொடர்ந்து இந்த துவாவிலே கவலையிலே துவா செய்து கொண்டிருப்பார்கள். உஹைபு பின் வர்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். பெருநா வந்துருச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லை, நோன்பு முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம உட்காந்து பட்டினி கிடக்க வேண்டியது இல்லை, நம்ம நார்மலான முறையில் மாறிடலாமே என்கின்ற ஒரு சந்தோஷம் என்பது நோன்பு முடியக்கூடிய நேரத்தில் நமக்கு பெருநாளிலே சந்தோஷம் ஏற்படும் அல்லவா? இப்படி சந்தோஷத்தினுடைய மிகுதியால் சில மக்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். இந்த சிரித்து கொண்டிருந்த இந்த மக்களை உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், 2 மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இந்த 2 மனிதர்களுடைய நிலைப்பாடும் உங்களிடத்தில் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தனை நோன்புகளையும் உங்களை நோக்க வைத்து ரமலான் முழுக்க இவ்வளவு காலம் அமல் செய்ய வைத்து நன்றி பெருக்கோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் நன்றி தெரிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள் அல்லவா, இந்த சிரிப்பு என்பது நன்றி உடையவர்களினுடைய அடையாளம் அல்ல. நீங்கள் அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பய உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த பயம் உள்ளவனுக்கும் சிரிப்பு வராது, அதே மாதிரி நன்றி பெருக்கு உள்ளவர்களுக்கும் சிரிப்பு வராது. இந்த 2ம் இல்லாமல் உங்களுக்கு சிரிப்பு வருகிறது என்றால் நீங்கள் நன்றியுடையவர்களுடைய பட்டியலை விட்டு வெளியே போய்விட்டீர்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்களுடைய பட்டியலை விட்டு வெளியே போய்விட்டீர்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதே போல நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்புகள், இரவிலே நின்று வணங்கி இருக்கக்கூடிய வணக்கங்கள், நாம் அனுதினமும் ஓதி இருக்கக்கூடிய குர்ஆன்கள், அனுதினமும் செய்திருக்கக்கூடிய தஸ்பீகாத்துகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றவையாக இருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து இது அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது என்னுடைய முகத்திலே தூக்கி எறியப்பட்டதா என்று ஒரு பய உணர்வோடு நம்முடைய காலங்களை கடத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல நம்முடைய நோன்பினுடைய குறைகளிலிருந்து விடுபடுவதற்காக சதகத்துல் ஃபித்ர் என்கின்ற நம்மளுடைய தர்மத்தை நாம் செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். சதகத்துல் ஃபித்ர் என்பது அரிசியோ அல்லது கோதுமையோ, ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை நாம் தானியங்களாக நம்முடைய பகுதிகளில் எதை உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அந்த பொருளை தர்மமாக செய்ய வேண்டும். 2 கிலோ 400 கிராம் இந்த அளவிற்கு உண்டானது. இது ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறீர்கள் என்றால் பெருந்தன்மையோடு நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழைகளுக்கு ஒரு மூட்டை அரிசியை 25 கிலோ வாங்கி கொடுத்தாலும் அது பெருந்தன்மை. அதே போல இது பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நாம் அதை கொடுத்து விட்டு பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும். அதே மாதிரி இப்போ இருந்தே கொடுக்கலாமா அப்படின்னா கொடுப்பதற்கும் கூட மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. முற்கூட்டியே இந்த அமலை செய்வதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அவர் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற நேரத்தை நிர்ணயம் செய்கிற போது பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் இந்த ஃபஜ்ர்ல இருந்து நம் மீது எத்தனை பேர் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள், சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்திலே பிறக்கின்ற குழந்தைக்கு கூட நாம் அதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பெருநாளைக்கு முன்னாடி பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஹக்கிலையும் சேர்த்து நாம் அந்த சதகத்துல் ஃபித்ர் என்கின்ற தர்மத்தை செய்தாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் நம்முடைய இந்த ரமதான் எப்படி நம்மை விட்டு கழிந்திருக்கிறது என்கின்ற சிந்தனையும் நாம் செய்து அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்கின்ற துஆவோடு இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.